வணக்கம் நண்பா. நம்ம ஸ்கூல்ல காலேஜஸ்லாம் வந்து நம்மளுக்கு லேப்டாப் தருவாங்க. லேப்டாப் தந்தோடனே ஒரிஜினல் ஓஎஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அது ஒரிஜினல் ஓஎஸ்ங்க, அது மாற்றிடாதுங்க. ஸோ அது வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கடையில் எத்தனை ₹100 ₹150 கொடுத்து வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்புறம் ஃபோட்டோஷாப் அது இது நம்ம வந்து போட்டுப்போம். அதெல்லாம் ஒரிஜினலாக கேட்டிங்கன்னா அது ஒரிஜினல் இல்லைங்க, அதெல்லாம் கிராக்டு சாஃப்ட்வேர்ஸு. நிறைய பேர் வந்துட்டு கிராக்டு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிப்பாங்க. ஃபோட்டோஷாப் தேவை, ஃபில்மோரா தேவை, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தேவை அப்படின்னு. ஆனால் அதில் இருக்கிற ஆபத்தெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் விட்டுருவாங்க. எனக்கு என்னென்ன பரவாயில்ல விட்டுறாங்கன்னு. உங்களுக்கே தெரியும் இது இன்டர்நெட்டோட உலகம்ன்ட்டு. எங்கே இருந்தால் வந்து உங்கள் டீட்டெயில்ஸை திருட முடியும். அது இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி கிராக் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹேக்கருக்கு வந்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி விட்டு வாங்க என்னோட ஃபோட்டோஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு இல்லை ஃபோட்டோஷாப்பு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ண முழுக்க ஃப்ரீ. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஹேக்கிங் ப்ராப்ளம் இல்லை, எந்த வைரஸும் இல்லை. இந்த வீடியோவை வந்து நான் 3 பகுதியை பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேரு, செகண்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரு, தேர்டு வந்து இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா யூசேஜுக்கு வந்துட்டு ஒரு தேவைப்பட்ட சாஃப்ட்வேர்ஸை அதுவும் முழுக்க ஃப்ரீ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் எடுத்தோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் தான். ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப சூப்பரான சாஃப்ட்வேர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19-20,000 ருபீஸ் வருது. ஆனால் அது அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு நம்மளால முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கிராக் பண்ணிப்போம். ஸோ ஃபோட்டோஷாப் மாதம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் அதுவும் ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கிராக் விட்டு அதை விட்டு போயிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு அது ஃப்ரீ வெர்ஷன் பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிம்ப். ஸோ கிம்ப்னா வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் இமேஜிங் எடிட்டிங் சாஃப்ட்வேர். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் மாதம் இருக்கும். ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக. நீங்கள் ஃபோட்டோஷாப் வாங்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லா லே அவுட்டு, கட்டிங்கு, க்ராப்பு, எடிட்டிங் எல்லாமே சேமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஃபில்மோரா, அப்புறம் அடோப்சிசி. ஸோ நிறைய பேர் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ஃபில்மோரா தான் யூஸ் பண்ணுவாங்க, கிராக் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் வந்து ஒன்று நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட் ஒர்க்ஸ். ஸோ லைட் ஒர்க்ஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் பேர், ஓப்பன் சோர்ஸு, நம்மளுக்கு முழுக்க ஃப்ரீ தான். ஃபில்மோராவில் என்ன இருக்கோ சேம் தான் வந்து அந்த சாஃப்ட்வேரில் இருக்கும். அது முழுக்க ஃப்ரீ. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் இருக்கிறது என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அதில் வைரஸ் இருக்காது. நம்ம 100% சேஃபர். ஸோ நீங்கள் அது கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட வந்துட்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு வாட்டர் மார்க்கு இல்லாமல் தராங்க. வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷாட். ஸோ ஓப்பன் ஷாட் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட், நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த வீடியோஸில் எல்லாமே நான் அந்த ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராக்டு விட இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் இருக்கிற வெப்சைட்லாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீயாக. நெக்ஸ்ட் எது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சூட். ஸோ ஆஃபீஸ் சூட் ஒன்று வந்து இந்த சூட் இல்லைங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எக்ஸலு, வேர்டு, அப்புறம் பப்ளிஷரு, பவர் பாயிண்ட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அது ஃப்ரீ வெர்ஷன். அது பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிப்ரே ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா சாஃப்ட்வேர்ஸ் லிங்க்கு எனக்கு கீழே தராங்க, போய் பாருங்கள். ஸோ 90% வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஃபீல்டும் வந்துட்டு உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். எக்ஸப்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸோ பவர் பாயிண்ட்டு, வேர்டு நேம்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு இருக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான வந்து ஃப்ரீ வெர்ஷனோட சாஃப்ட்வேர் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸாக வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமாக சேமாக இருக்கும். நான் சொல்ல ஒரு 95% வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சேமாக இருக்குது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட்லேருந்து இதுக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எடிட்டிங் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும் இல்லை அங்கே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த ஓப்பன் சாஃப்ட் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு மேட்ச் ஆகும். நிறைய பேர் வந்துட்டு நான் பப்ஜி கேம் வந்துட்டு யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணோம் இல்லை அந்த வேறு இடத்துல நான் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அதுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குறதா இருக்கும். இந்த OBS ஸ்ட்ரீம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு யூடியூப்பில் அதில் இது நீங்கள் எதில் ஸ்ட்ரீம் பண்ணுமோ உங்களுக்கு உங்கள் இஷ்டமாக வந்துட்டு வித் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்சல்யூட்லி ஃப்ரீ இந்த சாஃப்ட்வேரு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கன்வே பண்ண நினச்ச மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாவில் எங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணி கீழே லிங்க் தரேன். அப்படின்னா வந்து நவீன் எங்கே சர்ச் பண்ண நான் வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஷன்ஸ் டவுட்ஸ் கேட்கலாம். அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.